இந்திய விடுதலைக்கு பிறகு தமிழ்நாடு ஒரு புதிய பாதையில் பயணம் தொடங்கியது. அந்த மாற்றத்தின் மையத்தில் இருந்தவர்தான் காமராஜர். கல்வி, சாலை, தொழில் வளர்ச்சி இவை எல்லாவற்றிலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் அவர். ஒரு சாதாரண மனிதர் எப்படி ஒரு மாநிலத்தின் எதிர்காலத்தை மாற்றினார்? எளிமையான வாழ்க்கை, நேர்மையான அரசியல், இவைதான் காமராஜரின் அடையாளம். அதனால்தான் இன்று வரை அவர் காலத்தால் மறக்க முடியாத தலைவர் என்று நினைவு கூறப்படுகிறார். திரு காமராஜர் அவர்கள் 13 ஏப்ரல் 1954 முதல்வராக பதவியேற்றார். மொத்தம் சுமார் 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். சுதந்திரம் வந்தது, ஆனால் உண்மையான முன்னேற்றம் இன்னும் வரவில்லை. கிராமங்களில் பள்ளி இல்லை, பசி அதிகம், பிள்ளைகள் வேலைக்கு போனார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்தார். பெரிய பதவி, பெரிய குடும்பம் எதுவும் இல்லாமல், ஆனால் ஒரு பெரிய கனவு மட்டும் இருந்தது. அவர்தான் காமராஜர். ஒரு குழந்தையும் படிக்காமல் இருக்கக்கூடாது. அது ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு புரட்சி. ஆயிரக்கணக்கான பள்ளிகள் திறக்கப்பட்டன. முதல் முறையாக கிராம குழந்தைகள் புத்தகம் பிடித்தார்கள். ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனை இருந்தது, பசி. பசியுடன் எப்படி படிப்பார்கள்? அந்த ஒரு கேள்வி தமிழ்நாட்டின் வரலாற்றையே மாற்றியது. பள்ளியில் உணவு கொடுக்கலாம், அந்த ஒரு முடிவு லட்சக்கணக்கான குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றி போட்டது. பசி குறைந்தது, படிப்பு அதிகரித்தது, ஒரு தலைமுறையே எழுந்தது. அவர் கல்வியோடு மட்டும் நிற்கவில்லை. சாலைகள் வந்தது, மின்சாரம் வந்தது, தண்ணீர் வந்தது, விவசாயம் வளர்ந்தது, அணைகள் கட்டப்பட்டன, விவசாயிகள் நம்பிக்கை பெற்றார்கள். ஒரு சாதாரண மனிதர் ஒரு மாநிலத்தின் எதிர்காலத்தை எழுதினார். அவருக்கு அதிகாரம் முக்கியமில்லை, மக்கள் தான் முக்கியம். அதனால்தான் இன்று வரை காமராஜர் ஒரு தலைவர் மட்டுமல்ல, ஒரு உணர்வு. ஆனால் இன்று நாம் 2026 இருக்கிறோம். நமக்கு புதிய சவால்கள் இருக்கின்றன. அன்று காமராஜர் பள்ளிகளை கட்டினார். இன்று 2026 தேர்தலில் தேர்ந்தெடுக்க போகும் தலைவர்கள் அரசு பள்ளிகளில் உலகத்தரமான கல்வியை கொடுப்பார்களா? அன்று அவர் சாலைகளை அமைத்தார். இன்று நம் தலைவர்கள் ஸ்மார்ட் நகரங்களை உருவாக்குவார்களா? அன்று அவர் விவசாயத்தை காப்பாற்றினார். இன்று நம் தலைவர்கள் தண்ணீர் மேலாண்மை மற்றும் டெக்னாலஜியுடன் விவசாயத்தை மேம்படுத்துவார்களா? இறுதியாக, ஒரு மாநிலத்தின் எதிர்காலம் ஒரு மனிதரின் கையில் இல்லை, அது மக்களின் கையில் தான் இருக்கிறது. யார் தலைவர்கள் ஆக வேண்டும், அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதை முடிவு செய்யும் சக்தி உங்கள் ஓட்டில் தான் இருக்கிறது. ஒரு சரியான ஓட்டு ஒரு நல்ல தலைவரை உருவாக்கும். ஒரு நல்ல தலைவர் ஒரு நல்ல தமிழ்நாட்டை உருவாக்குவார். அதனால் சிந்தித்து ஓட்டளியுங்கள். ஏனெனில் நாளைய தமிழ்நாடு நீங்கள் என்று எடுக்கும் முடிவில் தான் இருக்கிறது. அந்த காலத்தில் பெண்கள் அரசியலில் இல்லை, ஆனால் ஒரு பெண் அந்த விதியை மாற்றினார். சுதந்திர போராட்டத்திலும் அரசியலிலும் 2 துறைகளிலும் சாதனை செய்தவர். அந்த பெண்மணியை பற்றி பார்ட் 3 சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.